சரி, இப்ப தமிழிசை வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க. செப்டம்பர் மாதத்துல வந்து உங்களுக்கு யோகா யூனிவர்சிட்டி அமெரிக்காவோட சர்டிஃபிகேட் 28ஆம் தேதி 9ஆம் மாசம் 25 நடக்க போகுது. இந்த இடம் பிரிஃபில் ஏஷியா காலேஜோட கான்வகேஷன் ஹாலில். நேரம் மாலை மணி 3லேருந்து இரவு மணி 9 வரைக்கும். யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட்டு, யார் யாரெல்லாம் டிப்ளமா, யார் யாரெல்லாம் டிகிரி, யார் யாரெல்லாம் மாஸ்டர், யார் யாரெல்லாம் பிஹெச்டி இப்படிங்கிற மாதிரி பல்வேறு துறைகளில் பல்வேறு பட்டங்களை பெறுறவங்க இருப்பாங்க. இந்த தமிழிசை வகுப்பு படிக்கிறவங்களுக்கு தமிழிசையில் ஒரு பேசிக் சர்டிஃபிகேட், இது வரைக்கும் படித்து வந்தவங்களுக்கு ஒரு பேசிக் சர்டிஃபிகேட் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கோம். அது இலவசமாக கொடுத்துருவோம் நம்ம இது வரைக்கும். ஏன்னா நீங்கள் வகுப்பு கலந்துக்கிட்டீங்க, அதனால இலவசமாக உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். மேடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இதில் ஒரு பங்கு மேலே இது வரைக்கும் நடத்தின பாடங்களில் ஒரு பரீட்சை வச்சு அந்த பரீட்சையில் கலந்து கொண்டு ஆர்வம் கட்டுறவங்களுக்கு இதே சர்டிஃபிகேட்டை டிப்ளமா மாற்றிடுவோம். ஆனால் டிப்ளமாவுக்கு கட்டணம் உண்டு. மினிமம் கட்டணம் 500 வெள்ளி இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன அதில் நன்மை கிடைக்கும்னா, அந்த யூனிவர்சிட்டியோட ஒரு பட்டமளிப்பு விழாக்கு தேவையான அந்த கவுன் போட்டு மேலே அந்த பட்டத்துக்கான அந்த ஹுட் போட்டு தொப்பி போட்டு ஒரு ஒரு பட்டம், ஒரு டிப்ளமா அப்படிங்கிற டிப்ளமா இன் திருமுறை இசை அப்படின்னு ஒரு பட்டத்தை வந்து, அதாவது ஒரு பட்டயம், டிப்ளமான பட்டயம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம அட்மின்ட்ட வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும் யார் யாரெல்லாம் டிப்ளமோ அந்த ஒரு எக்ஸாம் எழுதி டிப்ளமா எடுக்க விரும்புறீங்க அப்படிங்கிற விவரத்தை முன்னாடியே சொல்லிடணும். அப்போதான் உங்களை தயார்படுத்த முடியும், உங்களுக்கான எக்ஸாம் கொடுக்க முடியும். அதுக்கான கட்டணத்தையும் நீங்கள் தயார் பண்ணிடணும். ஏறக்குறைய ஒரு 1.5 மாதம் இருக்குது உங்களுக்கு. அதுக்கெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு 1.5 மாதம் இல்லை, 1 மாதம் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் முன்னாடியே பணம் கட்டி ஆகணும், எக்ஸாம் எழுதி ஆகணும். ஸோ டிப்ளமா எடுக்கிறவங்க, ஆர்வம் கட்டுறவங்க உங்கள் பேரை வந்து கணேஷ்கிட்ட கொடுத்துருங்க, அட்மின்ட்ட. சாதாரணமாக பேசிக் சர்டிஃபிகேட் எடுக்கிறவங்களுக்கு அது நம்ம அப்படியே பேசிக் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவோம். சரியா? வேற ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா அது குறித்து? ஐயா, பரீட்சை நீங்க எக்ஸாம் சொன்னீங்களா, அது எந்த மாதிரி எக்ஸாம்? ரிட்டனா இல்ல வந்து ரிட்டன்? ரிட்டன். ஓப்பன் புக்கா? ஓப்பன் புக் தான். ஓகே. உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அசைன்மெண்ட் நீங்கள் எங்களுக்கு எழுதி கட்டணும், அவ்வளோ. வேற ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? ஐயா, பரீட்சை வந்து அசைன்மெண்ட் ஃபார்மேட்ல கொடுப்பீங்களா இல்ல கேள்வி பதிலா கொடுப்பீங்களா? அசைன்மெண்ட் பேஸாக தான் இருக்கும். அது வந்து கேள்வியாக இருந்தால் கூட அது நீங்கள் அசைன்மெண்ட் தான், அதுக்கான பதில் எழுதும்போது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான் நீங்கள் எழுதி முடிப்பீங்க. இங்கிலீஷ் எழுதணுங்களா? ஆமாம். How long is the exam, sir? How long is this exam? அது நம்ம ஒரு 10 கேள்விகள் அல்லது 10 அசைன்மெண்ட் கொடுத்துட்டு you must submit before 15 of September. It's online or what, sir? Is it online? Or you're just going to give it and then we have to submit to you online? Yeah, you have to submit online. You have to email to the university email online. I see. Okay, sir. ஓப்பன் புக்கு நீங்க கொடுத்த நோட்ஸ்ல பார்த்துக்கலாம். நீங்க உங்களோட விருப்ப பிரகாரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்னன்னா அது நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு உங்க பதிலை எழுதிருக்கீங்க, அதுலதான் அதோட வெற்றி இருக்கு. சோ படிக்கணும் கொஞ்சம். ஓகே. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். சோ நீங்க கொடுத்த இது வரைக்கும் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாமா டாக்டர்? ஆமா, நான் தாராளமா ரெஃபர் பண்ணலாம். ஓகே 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 ஓகே. நன்றி டாக்டர். வேற எந்த கேள்வி இருக்கா? இல்ல சார், நன்றி. அதெல்லாம் தமிழ்ல எழுதினமா டாக்டர்? ஆங்கிலத்திலமா? ஆனா நீங்க தமிழ்ல எழுதிட்டு இப்ப இருக்கிற மாடர்ன் ஃபெசிலிட்டியில
ஏஐல போட்டிங்கன்னா அது அழகா மொழிபெயர்த்து கொடுத்துரும் ஆங்கிலத்தில். வேற எதுவும் கேள்வி இருக்கா? ரெஜிஸ்டர் பண்றதுன்னா எப்பக்குள்ள டாக்டர்? இந்த வாரத்துக்குள்ள பேர் கொடுத்துருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்த வாரம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அசைன்மெண்ட். ஓ ம் சரி, நன்றி. சரி, உங்க பேரை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம கணேஷ்ட. Ganesh, okay. கணேஷ், நீங்களும் என்ன பண்ணுங்க கணேஷ், நம்மள்ட்ட ஏற்கனவே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஆமா 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 அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுங்க. யார் இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் த டிப்ளமா, யூ ரைட் அசைன்மெண்ட் பேஸ் examination, assignment writing. Then if you complete the assignment by 15th of September, you are eligible to take the diploma. But there is a diploma fees to be paid, about 500, which is the cost for the rental of the graduation attire and all that. ஓகே சொல்லிடுறீங்களா? ஓகே ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு எல்லாருக்கும் அனுப்பிடுங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க, அப்புறம் இடையில தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஓகே ஓகே, வேற யாராவது ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? இல்லைலாம் ஓகேயா? Okay, sir. சரி, ஸோ அப்படின்னா அந்த வகுப்புக்கு ஒரு நிறைவு நாடுவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உள் நின்றதோர் சுவை அப்படிங்கிற டாப்பிக்கில் அடுத்த வாரம் சந்திப்போம். Thank you, doctor. தேங்க்யூ, நன்றி.